வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூடான இட்லியோட சேர்த்து பரிமாறக்கூடிய ஒரு சுலபமான முறையில் அதோட சூப்பரான சுவையில் செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஆப்ஷன் கேட்கும், அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர்ந்துடும். இப்போ இந்த சட்னியோட இந்த இட்லியை சேர்த்து நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ இட்லி நல்லா சூடாகவே இருக்குது. சட்னியோட சேர்த்தாச்சு, சாப்பிடுவோம். சான்ஸே இல்லைங்க, செமையாக இருக்குது. நானே சொல்லக்கூடாது, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இட்லி என்னால் தொடவே முடியல, அவ்வளோ சூடாக இருக்குது. இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் போய் பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சிடலாம். கடாய் நல்லா சூடான பிறகு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்றேன். இப்போ எண்ணெயும் நல்லா சூடாகிட்டு இதோட பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துட்டு வதக்கிடலாம். அடுத்து இந்த சட்னிக்கு நான் காஞ்ச மிளகாய் தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பச்சை மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் காஞ்ச மிளகாய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு 7 நம்பர் போல் நான் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் மிளகாயோட காரம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது ஏற்றா போல் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றா போலவே மிளகாய் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ எடுத்து வச்ச மிளகாவையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். அதே போல் மீடியம் சைஸில் 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக, இது பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி தான். நாட்டு தக்காளி சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்கள்கிட்ட பெங்களூர் தக்காளி தான் இருக்குனாலும் பரவாயில்ல, அதையும் 2 நம்பர் சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி தழைகள் நான் இதோட சேர்த்துட்றேன். இந்த கொத்தமல்லி தழைகள் சேர்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி நல்லா சூடாக தான் இருக்கும். அந்த சூட்டோடையே போட்டு இந்த கொத்தமல்லி தழைகளை ஒரு நிமிஷம் நல்லா அப்படி கலந்து விடுங்க. கலந்து விட்டு அந்த சூட்டோடையே அப்படியே ஒரு நிமிஷம் விட்டுடுங்க. இதுக்குன்னு தனியாக நீங்கள் ஸ்டவ்வை ஆனில் வச்சுட்டு நீங்கள் அதை வதக்க தேவையில்லை. ஏன்னா கொத்தமல்லி வதங்கினா தான் டேஸ்ட்னு கிடையாது, அது பச்சையாக இருக்கிறது தான் நமக்கு டேஸ்ட்டே. நம்ம வதக்கி வச்சுருந்த பொருள் எல்லாத்தையும் இது போல் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு தான் அரைக்கணும். நம்ம சூட்டோடு அரைச்சோனாக்கா அந்த சட்னி ஒரு மாதிரி வெந்த மாதிரி ஆகிடும். அதனால் ஆறின பிறகு நல்லா அரைச்சிக்கலாம் நம்ம. இப்போ எல்லா பொருளுமே நல்லா ஆறிடுச்சு. இதோட பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை நான் சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஒரு திக்னஸும் கொடுக்கும், ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இதோட அந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. இந்த சட்னி ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க, ஓரளவு திக்காக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சட்னி அரைச்சாச்சு. அதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கனாக்கா நீங்கள் இட்லியோடையோ தோசையோடையோ தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமான எண்ணெயில் கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.